ஒரு பிரசாத் லேபில் விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கும் முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராடிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தாண்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம் பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்து திரையில் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் கமாச்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால்
தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஹபீபி. அதுதான் வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் ஃபனாகி வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு படம் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் விற்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும்னு நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல இது, இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் வந்து கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா வந்து இந்த படத்தில் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் வந்து சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தேன். அப்படி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் எங்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. நன்றி.